ஆமாங்க, காலையிலேயே விளக்குங்க பாருங்கள், சுத்தமாக கழுவிட்டோம் பாருங்கள். கழுவிட்டு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. முருகா என்று சொல்லவா, முத்து வேளா என்று சொல்லவா, கருணா என்று சொல்லவா, கதிர் வேளா என்று சொல்லவா, முருகா நீ இருக்கும் இடமே. விநாயகனே வினைகளை தீர்ப்பவனே. முருகா, ஓனர் 3 மாதம் சம்பளம் இன்னைக்கு கொடுக்கணும் போனஸா எனக்கு. அதுக்கு நீ தான் அருள் புரியணும், நீ தான் அவர் மனசை மாற்றணும், நீ தான் அவருக்கு நல்லது செய்ய வைக்கணும், நீ தான் அவருக்கு எல்லா பார்ட்டியும் பேமெண்ட் கொடுக்கணும், லேபருக்கும் அவர் எல்லாருக்கும் போனஸ் கொடுக்கணும். ஆமாம், பழனிக்கு 4 மாதம் கொடுத்தா போதும், எனக்கு 3 மாதம் கொடுத்தா போதும். புதுசாக வந்துடுற பையனுக்கு எதாவது பார்த்து கொடுத்தா போதும். இப்போ தான் புதுசாக வந்துக்கிறேன் நான் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் இவன் பண்ண வேலைன்றவர். அதனால் நீ பார்த்துக்க முருகா, முருகா, முருகா. போனஸ் கொடுக்கணும் முருகா, 3 மாதம் போனஸு. இந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணி 2 தீபம் ஏற்றிருக்கிறேன், சரிங்களா? இந்த தீபம் ஏற்றிட்டு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போடணும். அது உள்ள பச்சை கற்பூரம் இப்படி நுணுக்கி போடணும் இப்படி, சரிங்களா? ஆமாம், பச்சை கற்பூரம் இப்படி போட்டோம்னா, நுணுக்கி போட்டோம்னாக்கா நல்லா. ஆமாம், முருகா ஆறுமுகம் அருடமானது நையறுமுகம் சகல காரியங்கள் செய்யப்படுறது. ஜெய ஜெய முருகா, 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 முருகா. என்னாச்சு பார்த்தோம்னா, கற்பூரத்துக்கு இது சாம்பிராணிக்கு ஊதுபத்தி நொறுப்பு கொண்டுரும். அதாவது விளக்கு பாருங்கள், மகாலட்சுமி எப்படி நின்று எறிகிறான்னு பாருங்கள். அங்கே தான் மகாலட்சுமி நிற்கிறா பாருங்கள். கொஞ்சம் கூட காற்றுல அசையாமல் கொள்ளாமல் நின்று எரியறதுனால தெய்வீகம் புழக்கம் இருக்குது. மகாலட்சுமி இருக்கிறா இந்த இடத்துல. இந்த மாதிரி விளக்கு காற்று நல்ல மெயின் ரோடு, காற்று எவ்வளோதோ அடிக்குது, அந்த காற்றுலேயும் கொஞ்சம் கூட உதறாமல் எப்படி எரியுது பாருங்கள் விளக்கு. இங்கே தான் மகாலட்சுமி நிற்கிறா, முருகன் இருக்கிறார். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், அன்பு நெஞ்சங்களும், இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உறவுகளும் சரி, இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உறவுகளும் சரி, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் இந்த முருகனிடம் நான் பிரார்த்தனை கொள்கிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று நான் திருப்பதி செல்ல இருக்கும் காரணத்தினால் அங்கிருந்து லைவ் வருவேன். எல்லோரும் லைவில் பார்த்து வெங்கட் பெருமாளை நீங்கள் வழிபடலாம். அதனால் எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக் பண்ணிட்டு, எந்தெந்த ஊரில் பக்கத்தில் கமெண்ட் பண்ணிட்டு பொங்கலுக்கு முருகனை வழிபட்டு முருகனிடமிருந்து லைவ் வருவேன். தீபாவளிக்கு பெருமாளிடமிருந்து லைவ் வருவேன். நீங்கள் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். முருகா, முருகா. அறுமுகம் அருளிடும் மனுதினமும் ஏறுமுகம் சகல காரியங்களும் ஜெயப்பிரத ஜெய ஜெய முருகா. விநாயகரே, 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 விநாயகரே. நீ என்கிட்ட 23 வருஷமாச்சு விநாயகரே. 23 வருஷமாக நான் மாத்திர ஒவ்வொரு இடத்துக்கும் உன்னை 3வது இடத்துக்கும் நான் இங்கேருந்து கொண்டு வந்துட்டேன். ஆனால் என்னை சொந்த இடத்துல எப்போ நீ உட்கார வைக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நானும் விடாமுயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கிறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முருகா, 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 முருகா. அறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சகல காரியங்களும் ஜெயபிரத ஜெய ஜெய முருகா, முருகா, முருகா. முருகா, அந்த மிஷினை வேலை இல்லாமல் சும்மா நின்றுட்டு முருகா, இதுக்கு ஒரு வழி பண்ணி விடு முருகா. வேலை செஞ்சுட்டே இருக்கணும் முருகா, 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 முருகா. தீபாவளி முடிஞ்ச மிஷின் ஓடணும் முருகா. நீ தான் முருகா கடல் முருகா. நான் விடாமுயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு முருகா. கருணை காட்டு முருகா.